துரைசாமி. ஓகே, நான் பேச டைம் கொடுங்க. என்னோட டைம்ல அவர் குறுக்கிட்டு பண்ணனும் சொல்லுங்க. பதட்டப்பட வேண்டாம். கருத்துக்கள் தான் பேசணும். பதட்டப்படாதீங்க சார். பதட்டப்படாதீங்க சார். I love you பா. I love you பா. I too love you சார். கவலைப்படாதீங்க, உட்காருங்க சார். பதட்டமா கருத்துக்கள் தான் சார் பேச போறோம். I too love you, கவலைப்படாதீங்க. நம்ம பேசுவோம். அதிகமா இருக்கு, லவ்வும் அதிகமா இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சொல்லுங்க. சிறப்பா பேசுவோம். வாழ்க வாழ்க வளருங்க. சிறப்பா பேசுவோம் சார். சொல்லுங்க திரு ரமேஷ். சோ பொலிட்டிக்கல் இம்பாக்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். இன்றைக்கு 900 நாட்கள் பரந்தூர்ல மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு எதிராக. எத்தனையோ கட்சி தலைவர்கள் சென்றார்கள், 30 தலைவர்கள் 35 தலைவர்கள் சென்றார்கள் சொல்லும் பொழுது, எங்கள் தலைவர் அவர்கள் செல்லும் பொழுது அந்த மக்கள் கொடுத்த வரவேற்பு அனைவருக்கும் தெரியும். அதே போல தலைவர் சென்று வந்த அடுத்த நாளே அரசாங்கம் மறைமுகமாக ஒரு அறிக்கையை வெளியிடுது. அந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு நாங்கள் ஏர்போர்ட் கட்டுவதற்கான முன்னெடுப்பு எடுக்கிறோம், இயற்கை பாதிக்கப்படாது, நீர்வளங்கள் பாதிக்கப்படாது, நாங்க மக்களோட நிக்கிறோம், அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அப்போ எங்கள் தலைவர் சென்று வந்த அடுத்த நாள் ஒரு அரசாங்கம் அறிக்கையை கொடுத்து விளக்கம் கொடுக்குதுன்னா அதுதான் பொலிட்டிக்கல் இம்பாக்ட். அதுதான் பொலிட்டிக்கல் இம்பாக்ட். மக்களோட மக்களா நாங்க நிக்கிறோம், மக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனையை இன்று உலக அளவுக்கு கொண்டு செல்ல எங்கள் தலைவரால முடியும், அதை செய்திருக்கிறார். அதுதான் இம்பாக்ட். அதுதான் நான் சொல்ற பொலிட்டிக்கல் இம்பாக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இல்ல இப்போ இந்த ஓராண்டு இருந்திருக்கு. இதுல திரு விஜய் களத்திற்கு வந்த சமயங்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது 4 விஷயங்கள் தான் இருக்கு. அது ஒண்ணு மாநாடு, கட்சி விஷயம். அதற்கு முன்பாக கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு களத்திற்கு போயிருக்கார். அதற்கு பிறகு ஆளுநரை சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல வெளியில வந்தார். அதற்கு பிறகு இப்போ பரந்தூர் விஷயம். சோ இந்த ஓராண்டுல இந்த 4 விஷயங்களுக்கு தான் அவர் களத்துக்கு வந்திருக்கிறார். இதனாலதான் மக்களோட மக்களாக அவர் இல்ல அப்படின்ற விமர்சனத்தை அரசியல் தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. அதை மறுக்க முடியுமா? இல்ல, அது திட்டமா மறுக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து இந்த ஓராண்டு மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை 2009 துவங்கி ஏறத்தாழ இன்றைக்கு வரைக்குமே கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த இயக்கத்தின் மூலமாக தன்னுடைய தொண்டர்களை மக்களோடு மக்களாக இருக்க செய்து, மக்களுக்கு தோள் கொடுக்க செய்து, மக்களுக்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் செய்து அவர் மக்களோடு மக்களாக தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதை யாருமே பேசுறது கிடையாது. இதை அரசியல் தலைவர்கள் பேச மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் அதனுடைய இம்பாக்ட் தான். கிட்டத்தட்ட மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக எங்கள் தலைவருடைய புகைப்படத்தை மட்டுமே பயன்படுத்தி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் எங்களுடைய ரசிகர் மன்றத்தில் நிர்வாகிகள், மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஜெயிச்சாங்க. மக்களுடைய ஆதரவு இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும்? இதுதான் நான் சொல்றேன். இதெல்லாம் திட்டமிட்டு மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அரசியல் தலைவர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க பேசும்போதே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, தொண்டர்களை களமாட செய்தார் அப்படின்னு. தொண்டர்கள் களமாடணும், மக்களோடு மக்களாக நிற்கணும்னு இந்த அறிக்கையிலையும் குறிப்பிட்டிருக்கார். அவர் நிக்கணும்ல. நாங்களும் தலைவரும் வேறு வேறு கிடையாது அப்படின்றது தான் நீங்க புரிஞ்சுக்கணுமே. இங்க ஒவ்வொரு தொண்டனும் தளபதி தான். ஒவ்வொரு தொண்டனும் எங்களுடைய தலைவர் போல தான் நாங்க இருப்போம். நாங்கள் செல்லும் பொழுது எங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது, அது எங்களுடைய வரவேற்பு கிடையாது. இன்றைக்கு எங்களை பார்த்து 1000 பேர் வந்து நான் வரவேற்கிறேன்னா அது எங்களுக்கான வரவேற்பு கிடையாது, எங்க தலைவருக்கான வரவேற்பு. இதை நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தலைவர் அப்படின்றதுக்கான கெப்பாசிட்டி அதுதான். ஒரு தலைவர் அங்க சொல்றாருன்னா இன்றைக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட செய்யக்கூடிய அளவுக்கு நாங்க இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய கெப்பாசிட்டி. அதுதான் நாங்க மக்களை நோக்கி செல்றது. எல்லா இடங்களுக்கும் தலைவர் செல்ல மாட்டாருன்னு நாங்க சொல்லல. எல்லா இடங்களுக்கும் எங்கள் தலைவர் செல்வார். எங்கள் தலைவர் எல்லா இடத்துலயும் மக்களோடு நிற்பார். தெளிவா அவர் ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, பிப்ரவரி 2 கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நான் ஏற்கனவே 2 படம் கமிட் ஆகியிருக்கேன், அந்த படத்தோடைய வேலைகளையும் முடிக்கணும், அதே சமயத்தில் அரசியல் மயப்படுத்தணும் தொண்டர்களை, கட்சியுடைய உட்கட்டமைப்பு பணிகளை முடிக்கணும். இது எதையுமே நான் ஒண்ணுக்கு ஒண்ணு டேமேஜ் ஆகாம நான் எல்லா விஷயங்களையும் செய்யணும். அதற்கு பிறகு அதோடு நான் மக்களோட மக்களாக மக்கள் பிரச்சனைகள் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் அறிக்கைகள் வாயிலாக, அதே போல பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றுவதன் வாயிலாக சில மக்கள் பிரச்சனைகளுக்கு அட்ரஸ் பண்றது மூலமா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் வருங்காலங்கள்ல இப்ப அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு, ஆஃப்டர் ஆல் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க முடிய போகுது. அதுக்கு பிறகு தொடர்ந்து மக்களை சந்திக்க போறார், எல்லா இடங்களுக்கும் போக போறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் எங்கள் தலைவர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த இருக்கிறார். அவர் மக்களை சந்திக்க போறார். நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டு காலத்தில் அவர் ஏற்கனவே தெளிவா அறிவிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வேலைகள்லாம் இருக்கு, இதையும் சேர்த்து நான் முடித்து விட்டு உங்களோடு தான் இருக்க போகிறேன், மக்களோடு தான் இருக்க போகிறேன் என்று சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் அவர் வரல அப்படின்னு கேட்கறது எந்த விதமான அர்த்தமே கிடையாது. தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். சரி.